வணக்கம். இந்த உலகத்துல ஆகாது, முடியாது, நடக்காது, தெரியாது அப்படின்னு சொல்றதுக்கான ஆட்கள் சுப்பன்னு நிறைய பேர் இருக்காங்க. ஆனா ஆகும், முடியும், நடக்கும், தெரியும் அப்படின்னு நம்பிக்கையான வார்த்தைகள் சொல்றதுக்கான ஆட்கள் மிக மிக குறைவு. அதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஊடகம் தான் இந்த சிதறல். சரி, சிதறல்னா என்னன்னு கேட்குறீங்களா? இந்த உலகத்துல சூரிய ஒளி எல்லா இடத்துலையுமே பரவி கிடக்கு. அந்த சூரிய ஒளியிலிருந்து நான் ஒரு ஆற்றல் கிடைக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ என்ன பண்றேன்னா, சிதறி கிடக்கிற சூரிய ஒளி எல்லாம் ஒரு இடத்துல குவிக்கிறேன். எனக்கு மின்சார ஆற்றல் கிடைக்குது. அதே போல தாங்க இந்த சிதறி கிடக்கிற நல்ல கருத்துக்கள் எல்லாம் இந்த உலகத்துல இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் ஒரு இடத்துல குவிக்கிறது மூலயமா ஒரு ஆற்றல் கிடைக்கும் அப்படின்றது தான் என்னுடைய நம்பிக்கை. இந்த சிதறல் ஊடகத்துடைய நம்பிக்கையும் கூட. சரி, சிதறலை வச்சு என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடிப்படையாக ஒரு 8 விஷயம் பண்ண போகிறோம். முதல் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சிதறலை கொண்டு நாங்கள் தற்காலிக நிகழ்வுகளை எடுத்து ஆராய போகிறோம். என்ன தற்காலிக நிகழ்வுகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜல்லிக்கட்டு பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை இப்போ நடந்துகிட்டு இருக்க உழவர் பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை ஸ்னாப்சாட் CEO இந்தியா இஸ் புவர் கண்ட்ரின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாரு. இது சரியா தவறா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரின்னு சொல்ல இத்தனை காரணங்கள் இருக்குது, தவறுன்னு சொல்ல இத்தனை காரணங்கள் இருக்குது. இதை சரியா தவறான முடிவு பண்ண வேண்டியது நீங்கள் தான் அப்படின்னு உங்ககிட்டயே நாங்கள் அந்த டெசிஷன் எடுக்கிற ஒரு பாயிண்ட்டை நாங்கள் உங்ககிட்ட விட்டுருவோம். சரி, அப்போ என்னுடைய கருத்துக்களை எல்லாம் நான் இது மூலயமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் மூலயமா சொல்கிறது மூலயமா ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப் இங்கே இருக்கும் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கையும் கூட. அடுத்ததாக என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டாவது ஃபில்ம் அனாலிசிஸ். ஃபில்ம் அனாலிசிஸ் அப்படின்ன உடனே ஃபில்ம் அப்படின்ற ஒரு மீடியமை நம்ம எப்பயுமே பார்த்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட் மீடியமாக மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஃபில்ம் அப்படின்றது என்டர்டைன்மெண்ட் மீடியம் மட்டும் கிடையாது, ஒரு எஜுகேஷனல் மீடியம் அப்படின்றத உணர்த்துற விதமாக சில ஃபில்மை எடுத்து அனலைஸ் பண்ண போகிறோம். இரவி படம் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்கிறேன். இரவி படம் ஆரம்பிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, அஞ்சலி தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க இவங்க கிட்ட, உன்னுடைய கனவு, ஆசை, லட்சியம் என்னடி அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதுக்கு அவங்க சொல்லுவாங்க, எனக்கு ஒரு தலை மாதிரியோ இல்லை தளபதி மாதிரியோ ஒரு புருஷன் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லி முடிச்ச கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும், சைக்கிள் எல்லாம் வரிசையாக நின்றுக்கிட்டே இருக்கும். அந்த சமயத்தில் கொஞ்ச நேரம் என்ன ஆகும்னு தெரியாது. இந்த விஷயம் நான் காதலிக்கிறேன் அப்படின்ற விஷயம் மட்டும் என்னுடைய பாட்டிக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்னை கொண்டே போட்டுருவாங்கடி அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லி முடிப்பாங்க. சொல்லி முடிச்ச உடனே பக்கத்தில் இருந்த எல்லா சைக்கிளுமே சாஞ்சிரும். இது மூலயமா அந்த கார்த்திக் சுப்புராஜ் அப்படின்றவர் ஒரு அழகான விஷயத்தை சொல்லியிருப்பார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நின்றுட்டு இருந்த சைக்கிள் தான் பெண்களுடைய ஆசை, லட்சியம் எல்லாமே. அது ஒரு அளவு வரைக்கும் தான் நின்றுகிட்டு இருக்கு, அதுக்கப்புறம் எல்லா ஆசைகள், லட்சியமுமே சமூக காரணங்களால் விழுந்து போயிடுது அப்படின்ற ஒரு அழகான விஷயத்தை சொல்லுவாங்க. ஆக இது மாதிரியான கருத்தியல் சார்ந்த படங்களை எடுத்து அனலைஸ் பண்ண போகிறோம். அடுத்ததான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சமூகத்தில் நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா கிரே ஏரியாவில் வச்சிருக்காங்க. அதாவது டிரான்ஸ்ஜெண்டர்னா யாரு, இன்டர்செக்ஸ் கிட்ஸ் அப்படின்றவங்க யாரு அப்படின்ற பார்த்தீங்கன்னா அறிவு நமக்கு இருக்கிறது கிடையாது. ஆக இவங்கெல்லாம் யாரு, இந்த மாதிரியான விஷயங்களை ஏன் கிரே ஏரியாவில் வச்சிருக்காங்க, இதை ஏன் வெளிக்கொண்டு வர மாட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்து பேச போறோம். இந்த சமூகம் ஒடுக்கி வைக்கப்பட்டுள்ள சில விஷயங்களை எடுத்து போட்டு உடைக்கிறது தான் இந்த பார்ட்டுடைய ஃபோக்கஸும் கூட. அடுத்ததாக என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட் ஃபிலிம்ஸ் இல்லைனா டாக்குமெண்ட்ரிஸ். ஷார்ட் ஃபிலிம்ஸ் அப்படின்ன உடனே என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சமீபத்தில் ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்துருந்தேன். என்னென்னா, திவ்யா அப்படின்றவங்க கக்கூஸ் அப்படின்ற ஒரு தலைப்பில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருந்தாங்க. நம்ம எப்பயுமே பார்த்தீங்கன்னா, குப்பை போடுறவனை அசிங்கமாக பார்க்க மாட்டோம், ஆனால் குப்பை அள்ளுறவனை ரொம்ப அசிங்கமாக பார்ப்போம். ஆக இந்த துப்புரவு பணியாளர்கள் எல்லாம் எப்படி தாங்களுடைய உயிரை பணயம் வச்சு நமக்காக சுத்தம் செஞ்சு கொடுக்குறாங்க, அவர்களுடைய சாவு எப்படி நம்ம கண்ணுக்கே தெரியாமல் போயிடுது அப்படின்ற ஒரு அழகான விஷயத்தை எடுத்து அந்த டாக்குமெண்ட்ரியில் பேசியிருப்பாங்க. இந்த மாதிரியான டாக்குமெண்ட்ரி சில ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாத்தையும் எடுத்து உங்களுடைய கண் முன்னாடி ப்ராட்காஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா அந்த பார்ட் இருக்க போகுது. அதுக்கு அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மோட்டிவேஷனல் வீடியோஸ். மோட்டிவேஷனல் வீடியோஸ் அப்படின்ன உடனே யூடியூப்ல இல்லாத மோட்டிவேஷனல் வீடியோஸாடா நீ கொடுத்துட போற அப்படின்னு கேட்கறது எனக்கு புரியுது. இருந்தாலும் என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கான், அவன் சதா மோட்டிவேஷனல் வீடியோஸ் பார்த்துக்கிட்டே இருப்பான். பட் அவனுடைய ஒர்க் சைட் ப்ராக்ரஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0% தான் இருந்து. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் ஒவ்வொரு தடவை மோட்டிவேஷனல் வீடியோஸ் பார்க்கும் பொழுதும் அவன் மோட்டிவேட் ஆன ஃபீல் மட்டும் தான் அவனுக்கு கிடைச்சதே தவிர, மோட்டிவேட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து ஒர்க் ப்ராக்ரஸ் சைடு என்னன்னு பார்த்தீங்கன்னா 0%. பட் என்னால் ஒரு விஷயத்தை அஷ்யூர் பண்ணி சொல்ல முடியும், என்னுடைய வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒர்க் சைடில் உங்களுக்கு கன்ஃபார்ம் ரிசல்ட் ஓரியன்ட் ப்ராக்ரஸோட இந்த விஷயம் நடக்கும் அப்படின்றத சொல்ல முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்ட் இல்லைனா ஃபோட்டோகிராஃபி. ஆர்ட் ஃபோட்டோகிராஃபியை வச்சு என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆர்ட் அப்படின்றது ஒரு அழகான கலை, ஃபோட்டோகிராஃபி அப்படின்றது இப்போ பெரிய அளவிலான பூமில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது அப்படின்றதுக்கு என்னென்ன காரணங்கள், ஒரு ஃபோட்டோகிராஃபர் ரசிக்கக்கூடிய கலை ஆர்வம் உங்களுக்கு எப்படி பிறக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நாங்கள் எடுத்து சொல்ல போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கான்ஸ்டியூஷன்
கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னா என்ன நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. ஜெண்டர் ஈக்விட்டினா என்னன்னு தெரியறது இல்லை. ஃபெமினிசம்னா என்னன்னு தெரியல. கல்ச்சுரல் ரைட்ஸ்னா என்னன்னு தெரியல. எஜுகேஷனல் ரைட்ஸ்னா என்னன்னு தெரியல. இந்த மாதிரியான குழப்பத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து ஒரு கான்ஸ்டியூஷனல் டீச்சிங்காக இந்த வீடியோ இருக்க போகுது அப்படின்றதுல ஒரு குறை இல்லை. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவும் பிடிச்ச பகுதி என்னன்னா தமிழ். ஆக நான் தமிழன் அப்படின்னு சொல்றதுல எனக்கு ரொம்பவும் பெருமை. ஒரு கவிதை சொல்லுவாங்க, செத்த பின்னும் செவி கேட்டால் தமிழ் பாவாய் கேட்டல் வேண்டும், நரம்பு அறுத்து காட்டினாலும் தமிழ் குருதி வழிந்தோடல் வேண்டும்னு சொல்லி. ஆக தமிழன் அப்படின்னு சொல்றதுல எனக்கு கண்டிப்பா மிகப்பெரிய பெருமை இருக்கு. நான் இன்னைக்கு தமிழன்னு சொல்லி பெருமைப்படுறேன்னா அதுக்கு காரணம் என்னன்னா என்னுடைய முன்னோர்கள் அவ்வளவு விஷயம் எனக்காக செஞ்சுட்டு போனாங்க. நான் அதனால பெருமைப்பட்டு இருக்கேன். ஆனா நாளைக்கு என்னுடைய பையன் வந்து தமிழண்டா அப்படின்னு சொல்லி பெருமைப்படணும்னா நான் இன்னைக்கு ஏதாவது செஞ்சிருக்கணும் இல்லையா? ஆக நான் இன்னைக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன், இல்ல நான் என்ன செய்யணும் அப்படின்றதற்கான விஷயங்கள் எல்லாத்தையும் உங்க கண் முன்னாடி நான் வைக்க போறேன் அப்படின்றது தான் இந்த தமிழ் சார்ந்த வீடியோக்களுடைய நோக்கமும் கூட. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு விஷயங்களை நாங்கள் பேசுகிறோம். இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு இன்டர்நெட்டை ஓப்பன் பண்ணோம்னா நமக்கு காட்சி அளிக்கக்கூடிய விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா மீம்ஸ், ஸ்பூஃப், ட்ரால். இதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்க மாட்டேங்குது. ஒருத்தவனுடைய நிறத்தை வச்சு, ஒருத்தவனுடைய உடையை வச்சு, ஒருத்தவனுடைய நடையை வச்சு, தோற்றத்தை வச்சு மட்டுமே கலாய்ச்சி எத்தனை நாளைக்கு தான் நம்ம இன்பம் காண போகிறோம் அப்படின்றது தெரியல. இதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் சில கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா லிட்ரேச்சரை எடுத்து ஹையர் ஸ்டடீஸ் வரைக்குமே கம்பல்சரியாக படிச்சாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் என்னன்னா வாழ்க்கையுடைய அழகியல், கருத்தியல், வாழ்க்கையை வந்து எப்படி எளிமையாக வழி நடத்துறது, இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் நம்ம லிட்ரேச்சர் படித்தா தான் கற்றுக்க முடியுன்றதுல ஆணித்தரமாக சிலர் நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆக இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த உலகத்தில் இருக்குது. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்துடைய கிரியேட் பண்ணப்பட்டது தான் இந்த சிதறல் ஊடகமும் கூட. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி எதற்காக இவ்வளோ விஷயம் செஞ்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் தாங்க. எல்லாருக்கும் பயனளிக்கக்கூடிய வகையில் நிறைய விஷயங்களை நாங்கள் சொல்ல போகிறோம். அந்த விஷயங்களுக்கு நீங்கள் தொடர்ச்சியாக சப்போர்ட் கொடுப்பீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் இந்த விஷயம் கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இந்த வீடியோவை பற்றின கருத்துக்கள் எல்லாத்தையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இதையெல்லாம் தாண்டி நீங்கள் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது பெரிய எவல்யூஷனாக கிரியேட் ஆகணும் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை, சிதறல் ஊடகத்துடைய நம்பிக்கையும் கூட. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு த சேனல் சிதறல் கருத்துக்களின் குவியல். நன்றி, வணக்கம்.